இன்னைக்கு டே 6 ஆஃப் 30 days ஃபிட்னஸ் சேலஞ்ச். ஒரு வழியா லாஸ்ட் 5 நாளுமே வெளியே எங்கேயுமே சாப்பிட கிடையாது. ஓரளவுக்கு டிசிப்ளின்டா இருந்தாச்சு. காலைல எந்திரிச்சோன்னே எம்டி ஸ்டொமக்ல வெயிட் போட்டு பார்த்தேன். ஒரே ஷாக் ஆயிடுச்சு. 91.7 kgs தான் இருந்தேன். டக்குன்னு எப்படா இவ்வளோ கேஜி குறைஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகாதீங்க. மோஸ்ட்லி வந்து வாட்டர் வெயிட்டாக தான் இருக்கும், இல்லைனா கிளைக்கோஜன் லாஸாக இருக்கும். ஏன்னா நான் காப்ஸ் கம்மியாக எடுத்துட்டு இன்டென்ஸாக ட்ரெயின் பண்ணதுனால வந்த விளைவு தான் இது. நீங்கள் சண்டேங்கிறதுனால வழக்கம் போல் ப்ரீ ஒர்க் அவுட்டையும் கிரெடினையும் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு நீங்கள் பேக் ஒர்க் அவுட்டு ஸோ இன்டென்ஸாக ட்ரெயின் பண்ணியாச்சு. நீங்கள் வெயிட்டை குறைக்கணும் இல்லை மசிலை பில்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா பர்ஃபெக்டான டைமிங்க்கு மட்டும் வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா அப்படின்னு கிடையவே கிடையாது. டக்குன்னு உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அவங்க உடம்பு மாற அவங்க மென்டல் ஹெல்த்தும் மாறுது. இதை நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சண்டேங்கிறதுனால கலர் 2 இட்லி அண்ட் 150 grams மட்டன் எடுத்துக்கிட்டேன். இதில் அரௌண்ட் 400 calories இருக்குது. மத்தியானத்துக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் சிக்கன் ரைஸ்னு ஒன்று பண்ணேன். நல்லா தான் வந்துச்சு. அது வீடியோ எடுக்கணும்னு பார்த்தேன், பட் ப்ரெசென்டபுளாக இல்லை. நடுவில் பிளாக் காஃபியை குடிச்சிட்டு நைட் நம்ம ஃபேவரட்டான ஓட்ஸ் ரெசிபியை சாப்பிட்டுட்டு 10,000 ஸ்டெப்ஸை முடிச்சுட்டு மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு எக்ஸ் மார்க்கை போட்டு இன்றைக்கி நாளாக முடிச்சாச்சு. டே 7ல் பார்ப்போம். டாட்டா.